நண்பர்களே, இப்போ இந்த விஷயம் எதுக்கு நான் பேசுறேன்னாச்சுன்னா, நான் இப்போ தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில இருக்கேன் பார்த்துருங்க. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை பண்றாங்க. என்ன பிரச்சனைச்சுன்னா, நான் என் பாடு தான் இருக்கேன். என் வீடு சொந்தமான வீடு எனக்கு உடன்குடி பெருமாபுரத்துல சொந்தமான கீழத்தெருவுல இருக்கு பார்த்துருங்க. இருக்கச்சில என்ன பண்றாங்க, எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு என் கீழத்தெருவுங்கிற ஒரு தெருவே எடுத்துட்டாங்க. தெருவுனா எப்படி இருக்குன்னு பாருங்க, தெருவே எடுத்துட்டாங்க. நான் அது சம்பந்தமாக கலெக்டர் ஆபீஸோ, கலெக்டர் ஆபீஸ், பஞ்சாயத்து, தாசில்தார் ஆபீஸ், எல்லா ஆபீஸ்லயுமே நான் ஆவணப்படி நான் கொடுத்து என்னுடைய என்ன பண்றாங்கன்னா, கோயில் கட்டுறாங்க. கோயிலுக்கு இதுக்கு நான் எந்த விதமான ஆட்சேபனையும் நான் தெரிவிக்கல. நான் மனுவிலே அதான் சொல்லியிருக்கேன், தெரிவிக்கல. கோயிலுக்கு அடுத்தாப்ப ஆக்கிரமிச்சு இந்த பஞ்சாயத்து இடத்துங்கிற பாதையை எனக்கு ரொம்ப சிறுசாக்கிட்டாங்க. அப்ப பஞ்சாயத்து பாதை அடைக்காங்க. அப்ப நான் சொல்றேன், நீங்க பஞ்சாயத்து பாதையும் இதுலயே அடைச்சிட்டு எங்களுக்கு அதை 30 அடி பாதை, 30 அடி பாதையும் அடைச்சிட்டு இப்ப வெறும் 2 அடி பாதை தான் கொடுக்காங்க. அப்ப 30 அடி பாதை இருக்க என் பாதையை அடைச்சிட்டு நீ 2 அடி பாதை கொடுத்தா என்ன இடத்துன்னு கேட்கல. அப்படித்தான் செய்வோங்கிறது கொண்டு வராங்க. நான் சும்மா எதுலையுமே நான் ஆவணம் இல்லாம இது இல்லாம நான் இறங்க மாட்டேன். நான் வாங்கின அந்த வீடு நான் அதுல 25 வருஷமா இருக்கும். என் பண்ணை வீடு, பூரிய வீடு அங்கதான். எங்களுக்கு தம்பி, என் தம்பி ஒய்ஃபு எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. அந்த வீட்டுல ஆவணம் படி நான் எல்லாத்துக்குமே கலெக்டர் ஆபீஸ் எல்லாரும் மனு கொடுத்து வாங்கி பேரூராட்சி வந்தாங்க. நான் கோயில் வேலையை நிப்பாட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த தெருவுல சில நபர்கள் ஒரு 5, 6 பேர், 7 பேர் சேர்ந்து என் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியில நான் கஷ்டப்பட்டு முன்னேறிட்டான்னு சொல்லி ஒரு காழ்ப்புணர்ச்சியில என் மேல வேணுக்குன்னு பெட்டிஷன் கொடுத்து வாங்கி ஊர் மக்களை திரட்டி வாங்கி ரொம்ப வம்பு பண்றாங்க. நான் எந்த விதமான கோயில் வேலையோ எதையுமே நான் நிப்பாட்டவே இல்லை. கோயில் வேலை நிப்பாட்டின பேரூராட்சி பஞ்சாயத்துல அவங்க என்ன பண்றீங்க, நீங்க உங்க பாட்டு அவ இடத்த நீங்க வழி ரோட்டையும் அடிக்கீங்க, நீங்க பஞ்சாயத்து பாதையும் நீங்க மறிக்கீங்க, என்ன நினைச்சு கோயிலை கட்டுறீங்கன்னு சொல்லி அவங்கதான் எல்லாமே. இந்த கோயில் போக கோயிலுக்கு அடுத்தப்ப ஒரு பெரிய ரூம் கட்டியிருக்காங்க. அந்த ரூம் சும்மா இது ரூம் கட்டிருக்காங்க. அந்த ரூம் கட்டிச்சுல அதுல ஒரு 15 அடி பாதை உண்டு. 15 அடி பாதை இப்ப 8 அடி பாதையா தான் இருக்கு. அதுக்கு நான் ஆவணம் வச்சிருக்கேன். அது போக எனக்கு இந்த பொய்யான டாக்குமெண்ட்டை போட்டு இந்த இடம் கோயிலுக்குள்ள இடம்னாங்க. கோயிலுக்குள்ள இடம்னா மூலப்பத்திரமே கிடையாது. மூலப்பத்திரம் இன்னாட்ட வாங்கி நான் கோயிலுக்கு கொடுக்கங்கிற பத்திரம் கிடையாது. அது கீழே தெருவை ஒரு இடத்த பத்திரம் போட்டு தனிநபர்கள் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. இது என்ன இது விஷயமா நான் கேட்கச்சில ஜிபி முத்து கோயில் வெளியே நிப்பாட்டுறான்னு சொல்லி அவங்க எல்லாமே திசை திருப்பி ஊர்ல ஒரு பிரச்சனை உண்டாக்குறாங்க. நான் கோயில் வேலையை எதையுமே நிப்பாட்டவே இல்லை. எனக்கு என்னுடைய சொந்த பாதைக்கு அடுத்தாப்ப பஞ்சாயத்து பாதை எனக்கு வேணும். ஏன்னா 4 வீட்டுல நானும் இருக்கேன், வாடகைக்கும் வச்சிருக்கேன். அப்ப அந்த வீட்டுக்காரங்களுக்கு நாளைக்கு ஒரு ஆஸ்பத்திரியோ, ஒரு நெஞ்சு வலியோ, ஒரு பிரச்சனையோ என்னச்சுன்னா எப்படி ஆட்டோ பிடிச்சி ஒரு வண்டி பிடிச்சி ஆம்புலன்ஸ் போக முடியும் சொல்லுங்க? வீடுக்கு ஒரு வீடுனா, ஒரு தெருவுனா பாதை இருக்குமே இருக்கக்கூடாதா? பாதை எல்லாரும் சொல்றாங்க பேச்சு ஜிபி முத்து கோயில ஆக்கிரமிச்சு ஒரு சாமி 10க்கு 10 போதாதாங்க. சாமி 10க்கு 10 போதாதான் நான் சொல்லவே இல்லை. சாமி கோயில் கட்டுங்க, கோயில் இருக்கிற மாதிரியே கட்டுங்க. ஆக்கிரமிச்சு எங்களை சொந்த பஞ்சாயத்து பாதையில இப்படி கட்டியாச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்கச்சுலதான் என் மேல வேனுக்குன்னே திட்டம் போட்டு இதை வேனுக்குன்னே ஒரு 5, 6 பேர் செய்யறாங்க. அது சம்பந்தமா குலசைப்பட்டினம் காவல் நிலையத்துல நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். நான் அந்த சம்பந்தமா அவங்களும் நடவடிக்கை எடுத்தாங்க. எடுத்துட்டு நீ நிப்பாட்டுங்கச்சுல காவல்துறையை அவங்க எடுத்து பேசி நிப்பாட்ட முடியாது, செய்ய முடியாதுங்காங்க. பேரூராட்சின்னு சொல்லிட்டு நீ நிப்பாட்டலன்னா உங்க மேல ஆக்சிடென்ட் பண்ணி நீ பஞ்சாயத்து இடத்த எல்லாம் ஆக்கிரமிச்சு கட்டுறீங்கன்னாங்க. அதுக்குள்ள ஆவணத்தை எல்லா வச்சிருக்கேன். என்ன பாருங்க, மொத்தம் எங்க கோயில் சமுதாய இடம் ஒரு 233.21 100 சென்ட் இடம். 100 சென்ட் இடத்துல எல்லாமே கள்ளப்பத்திரம் போட்டு வச்சு, இது யாருன்னா கோயில் நிர்வாகியில ஒரு 2 பேரு சேர்ந்து பண்ணி வச்சதுனால அதை கேட்கறதுனால அவங்க ஊர் பிரச்சனையே ஆக்கிட்டாங்க. இது இப்போ ஊர் பிரச்சனையை ஆக்கின பாருங்க. இவ்வளவு டாக்குமெண்ட் இவ்வளவு எல்லாமே கவர்மெண்ட்ல நகல் போட்டுதான் எடுத்திருக்கேன். நான் தெய்வத்துக்கு கும்பிடுறாரு. நானும் பாகிஸ்தான்காரன் கிடையாது, நானும் இந்தியாக்காரன் தான். நான் நம்ம பாகிஸ்தான்காரன் மாதிரி அவங்க என்ன ரொம்ப ஒரு வெளிய ஆட்களை கூட்டு என்ன என் மேல ரொம்ப பிரச்சனை பண்ணி இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. நீ சேனல்ல பாத்துருப்பீங்க. அது போக இந்த பாருங்க, நானும் இவ்வளவு சாமியை கும்பிடுறேன், நான் தெய்வத்தை கும்பிடுவேன், நானும் பிள்ளைகள் குட்டியை வச்சிருக்கேன். சத்தியமா நான் கோயிலுக்கோ எந்த இடைஞ்சலும் நான் பண்ணவே மாட்டேன். நானும் கோயிலுக்கு 1 லட்சம் ரூபாய் தார வரியும் கொடுத்திருக்கேன். அது போக என்னுடைய பாதையை மறைச்சா எங்க போவேன் நீங்களே சொல்லுங்க?
சாமி வந்து யார் வீட்டு பாதையும் யார் வீட்டு இதையும் மறிச்சு செய்யறதுக்கு சொல்லல. அதே உச்சிமாரியம்மன் பற்றையம்மன் என் சாமி தான். அதை வந்து நான் கேட்கறதுக்கு என் மேல வந்து பொய்யான பெட்டிஷன் பொய்யான தவறான கொடுத்துக்கிட்டு அதுல வந்து லேடிஸ் வைக்காங்க. லேடிஸ் வந்து யாருமே அதுல பேட்டி பேட்டி கொடுத்தது எல்லாமே யாரு என்னாச்சுன்னா அந்த இடத்த எடுத்து வித்தாங்கல்ல அவங்களுடைய வீட்டுக்காரங்க, அவங்களுடைய வீட்டுல உள்ள ஆட்கள், பொம்பளை ஆட்கள் தான், வீட்டுல மனைவி மாதிரிதான். மற்ற வெளி ஆட்கள் யாருமே உள்ள வரல. நான் இதை கேட்டதுதான் இவ்வளவு பிரச்சனை. இதை வந்து தக்க நடவடிக்கை எடுத்து கலெக்டர் ஐயா, முதலமைச்சர் ஐயா, எனக்கு வந்து எங்க குலசேகரப்பட்டினம் காவல் நிலைய ஐயா, எங்க டிஎஸ்பி எஸ்பி ஐயா எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு முடிவு பண்ணி என்னுடைய பஞ்சாயத்து பாதையை எடுத்துறணும். பஞ்சாயத்தும் எனக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுத்து என்னுடைய பாதையை மீட்டு தரணும்னு சொல்லி நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன்.